மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் பிரகாரத்தில் தங்கரத பவனி திருவிழாவில் அற்புதமான நாம் நினைக்கும் அத்துணையும் நடக்கும். தாமதமானவை கூடி வரும், ஒற்றுமையான வாழ்வு கிடைக்கும், நிம்மதி அருளும். திருக்கடையூரில் காலசம்ஹார மூர்த்திக்கும் தாயாருக்கும் விபூதி அபிஷேகமும் முருகனின் பெரிய தீபங்களும் கோடிக்கணக்கான கண்ணை அற்புதமாக இவ்வளவு அருகில் இருந்த இடத்திலேயே தாயாரையும் மேல்மலையனூர் அங்காளம்மன் அற்புதமாக காட்சி தரும் வைகாசி விசாகத்தில் எத்துணை மாங்கல்யமும் கண்ணை திறந்து நமக்கு அருள் பாலிக்கும். வேண்டியதை நினைத்து பாருங்கள், அத்துணையும் கிடைக்கும். வாழ்வில் நிம்மதி கிடைக்கும். அற்புதமான ஒரு தருணம். திருக்கடையூரில் காலசம்ஹார மூர்த்திக்கும் தாயாருக்கும் மிக அருகில் விபூதி அபிஷேகம். அப்போதான் அன்புடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். கண்ணம்மை அருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். விபூதி நினைக்கையில் என்ன தோன்றும்? விபூதியை நினைத்தாலே இதுதான் நம் அந்திம காலம். காலசம்ஹார மூர்த்தி எந்த விதமான அளவோடு ஆசைகளை தந்து நிம்மதி அருளும் அற்புதமான ஒரு தருணம். வேண்டியதை நினைத்து பாருங்கள், அத்துணையும் கிடைக்கும். அற்புதமான திருக்கடையூர் முருகனுக்கு அடுக்கு தீபம். எத்துணை தீபங்கள் பாருங்கள். இப்படி ஒரு அதிசயம்! தீபாவளி வைகாசியில் கல்யாணம் கல்யாணம் எங்கள் செட்டி நாட்டில் நகரத்தாரின் புதுவிதமான கல்யாணம். அந்த காலத்தில் பெரிய வீட்டில் கல்யாணம், இந்த காலத்தில் பிரம்மாண்ட